ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. அதாவது சஷ்டியும் கார்த்திகையும் இணைந்து வருகின்ற மிகவும் ஒரு விசேஷமான நாள். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானை மனதார நினைத்து அவருக்கு விரத முறைகளிலிருந்து வழிபாடுகளை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பொதுவாக நாம் அனைவருக்குமே ஒரு கடவுளின் மீது அதீத பற்று இருக்கும். அப்படி இருக்கும் கடவுள்களில் ஒருவர் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடாதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பார்கள். அப்படி புகழ்பெற்ற முருகப்பெருமானை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றின பதிவைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்கிழமை தான். ஆனால் நாளைய தினம் பார்த்திங்கன்னா சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்து வருவதனால நாளைய தினம் இன்னும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. அதனால் செவ்வாய்தோறும் வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு முறையை நம்ம வெள்ளிக்கிழமையிலும் நம்ம வழிபடுவது மிகுந்த சிறப்பு உடையதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முருகனுக்கு விரதம் இருப்பதற்கும் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. முருகப்பெருமானை நினைத்து நம்ம இந்த விரத முறையை இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது அமைதிகரமாக செயல்படும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த மலராக இருப்பது தான் கடம்ப மலர் மற்றும் செண்பக மலர். இவை இல்லாமல் வாசனை நிறைந்த மற்ற மலர்களையும் முருகனுக்கு சாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு அரளிப்பூ அல்லது முல்லைப்பூ வாங்கி சூட்டுவது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு தருகிறது. ஏன்னா இறை வழிபாட்டிற்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னாலே அதற்கு பூ அப்படிங்கிறது மலர்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. மலர்கள் சூழ்ந்து நம்ம இறைவனை வழிபடும் பொழுது அது ஒரு மங்களகரமான மனம் நிறைந்த வழிபாட்டு முறையை நமக்கு கொடுக்கும். விளக்கேற்றி மலர்கள் வைத்து அவர்களுடைய படத்திற்கோ இல்லை விக்கிரகங்களுக்கோ முறையான அந்த சந்தன குங்குமம் பூசி பூ வைத்து நம்ம வழிபடுவது மிகவும் சிறப்பான விஷயம். மறக்காமல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற விசேஷங்களில் கலந்து கொண்டு முருகப்பெருமான் மனதார நம்ம முருகன் கோயிலுக்கு நம்ம செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆறுமுகனை நம்ம 6 முறை கோவிலை சுற்றி வலம் வர வேண்டும். இப்படி சுற்றி வந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமையும் சிறந்த ஆற்றலும் செல்வ வளமும் நமக்கு கிடைக்கும். முருகன் கோயிலுக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா சுற்றி வருவது 6 முறை சுற்றி வரணும். சுற்றி வந்து நம்ம இறைவனை வழிபட்டு நிற்கணும். இப்படி நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மனதார வேண்டிக்கொள்ளணும். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வேண்டிக் கொண்டே இருக்கும் பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு கிடைக்கப்பெறும். அது சீக்கிரம் சரியாகும். ஏதோ நம்ம ஒரு தடவை கோயிலுக்கு போகிறோம், போயிட்டு வந்துடுறோம், அதற்கப்புறம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த பாணியில் நம்ம இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்ன இன்னல்கள் வந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து முருகப்பெருமான அந்தந்த விரத நாட்களில் இல்லை தினமும் கூட வழிபடுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறனர். அதற்கு காரணம் என்ன? எல்லாமே இறைவனோட செயல். நாம் எதுவுமே செய்வது கிடையாது. அவனாக பார்த்து நமக்கு கொடுப்பது தான். அதையும் மனதில் வைத்துக்கொண்டு வாழ்கிற மனிதர்களும் இருக்கின்றனர். ஏன்னா நாம் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருப்பது அப்படிங்கிறது கடைசி வரை நிரந்தரம் கிடையாது. இருக்கிற வரை இறை வழிபாட்டிற்குள்ளே நம்ம மேலோங்கி இருக்கணும். அதற்கு இவ்வாறான விரத நாட்கள் முறைகளில் முறைப்படி நம்ம விரதம் இருக்கும் பொழுது அந்தந்த பலன்களை நம்மளுக்கு கட்டாயம் அவர் வழங்கி கொண்டு தான் இருப்பார். என்ன முழுவதுமாக நம்ம அவரை மறந்துவிடக்கூடாது. அப்பப்போ நம்ம ஞாபகம் வைத்து கொண்டே இருக்கணும். வழிபாடு முறைகளை செலுத்தி கொண்டே இருக்கணும். அவர் நமக்கு வேண்டியதை தந்தரளி கொண்டு நல்வாழ்க்கை முறையை நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருப்பார். முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிய பின்பு முருகப்பெருமானின் முன்பு அமர்ந்து மனதார 11 முறை ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இப்படி உச்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களும் தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு நேர்மறையான ஆற்றல் உருவாவதை நம்ம உணரலாம். கட்டாயம் கோயிலுக்கு செல்லுங்க. கோயிலுக்கு செல்ல முடியாது, ரொம்பவும் உடல் அசௌகரியமாக இருக்கும். உடல்நிலை ரொம்ப மோசமான நிலையில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே அமர்ந்து விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யுங்க. முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுது அதில் நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே தீர்வு காண வேண்டுமென்றால் அதற்கான ஒரே வழி, நம்பிக்கையான வழி இறை வழிபாடு மட்டும்தான்.
அந்த இறைவன் தூய்மையான மனதோடு வழிபடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கப்படும் பலனை எவராலும் தடுக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இருக்கும் பணக்கஷ்டத்தோடு சேர்த்து மனக்கஷ்டத்தையும் தீர்த்து கொள்ள ஒரு சுலபமான முருக வழிபாட்டை தான் நம்ம இப்போ வரைய பார்த்து கொண்டு வரோம். உங்களால் முடிந்தால் இந்த துதியை கூட நீங்கள் தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது இந்த துதியை நீங்கள் சொல்லி கொண்டு வணங்கினா சுப்பிரமணியருக்கு உகந்த இந்த துதியை தினமும் அல்லது முருகனுக்கு உகந்த நாட்களில் பாராயணம் செய்து வந்த செல்வ வளம் உடல் நலமும் மேலோங்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அந்த துதி என்னன்னோ அதனுடைய பொருளையும் நம்ம பார்க்கலாம். சிவயோஸ்தனு ஜாயாஸ்து இச்ரீத மந்தார சாகினே சிகிவரிய துராங்காய சுப்பிரமணியாய மங்களம் பத்தாபிஷ்ட பிரதாயஸ்து பவரோக விநாசினே ராஜராஜாதி வந்தாய ரணதீராய மங்களம். இது பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய மங்களாஷ்டகம் என்பது. இதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்வதி பரமேஸ்வரரின் புத்திரரே, அண்டியவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்று கேட்ட வரங்களை தருபவரே, சிறந்தும் அழகானதுமான மயிலை வாகனமாக கொண்டவரே, சுப்பிரமணிய பெருமானே நமஸ்காரம். பக்தர்கள் விரும்பியதை அளிப்பவரே, ஜனன மரண யோகத்தை போக்குபவரே, குபேரனால் வழங்கப்பட்டவரே, அறக்கரை வதைக்கும் யுத்தத்தில் பிரியமும் தைரியமும் கொண்டவரே, முருகப்பெருமானே நமஸ்காரம் அப்படிங்கிறது தான் இந்த துதியோட பொருள். இந்த துதியை நம்ம தினம்தோறும் கூறிக்கொண்டு வந்தாலே முருகப்பெருமானுடைய முழு அருளையுமே நம்ம பெற்றுவிடலாம். இது ஆரம்பத்தில் நமக்கு கடினமாக இருந்தாலுமே நம்ம உடனே சொல்லி பழகிவிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு மனப்பாடமாக வந்துவிடும். அதற்கப்புறம் நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானை வழிபடும் பொழுது கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நம்ம இந்த துதியை பாடலாம். இது நமக்கு ஆரம்பத்தில் கடினமாகத்தான் இருக்கும், போக போக பழகிவிடும். அதனால் கட்டாயம் அனைவருமே இந்த துதியை பாடுங்க. நாளைய தினம் மறவாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய அந்த அருளாசி பெறுவதற்கு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. வேலை நேரங்கள் இருந்தாலும் அந்த வேலைகளை முடித்துவிட்டு இறை வழிபாட்டிற்குள்ளே வருவதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஏன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மிகவும் விசேஷமானது. வெள்ளிக்கிழமையில் இறை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பெண்கள் அதிகாலையில் எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு பார்த்திங்கன்னா கோலம் போட்டு வாசப்பெருக்கி அதற்கப்புறம் சமையல் செய்வதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அடுப்பங்கரைக்கு போய் அக்னி பாகமான வழிபட்டு விட்டு சமையல் செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு ஏற்ற மலர்களை வைத்து வீட்டிலே பூஜித்தாலும் சரி, இல்லை ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, முடிந்தளவு ஆலயத்திற்கு செல்வது தான் நல்லது. அங்கே சென்று இறைவனை பாடி துதித்து அவருடைய நாமங்களை சொல்லி மனதார வழிபடுங்க, நல்லதே நடக்கும். மறக்காமல் உங்களுடைய முருக பக்தர்களுக்கும் அனைவருக்குமே இதை பகிர்ந்தளியுங்கள். அவர்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.